இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் த செயின்ட் ஓக். பொதுவா ஒருத்தர் இன்னொருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த பண்ண சொல்லி கேட்டு அதை அவங்க பண்ணலனா அவங்களுக்கு சாபம் விடுறத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ அப்படின்ற ஒரு வார்த்தையும் நம்ம கேட்டிருப்போம். இந்த மாதிரி சாபத்தை பேஸ் பண்ணி தான் இந்த செயின்ட் ஓக்கோட ஸ்டோரியும் ஸ்டார்ட் ஆகுது. இங்கிலாந்துல ஆல்டன் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு பெரிய கருவேல மரம் அமைஞ்சிருக்கு. இந்த மரத்தை சுத்தி ஒரு பெரிய சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்க. ஏன் அந்த மரத்தை இவ்வளவு பெரிய சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் நம்மளுக்கு வரும். ஏன் அந்த மரம் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுமா அப்படின்னு கூட ஒரு சில பேர் கேட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதுக்கு பின்னாடி அந்த ஊர் மக்கள் ஒரு சாப கதையை முன்வைக்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய செல்வந்தர் அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாராம். அவரு ஈவினிங் டைம்ல எங்கேயோ வெளியே போயிட்டு அந்த மரம் இருக்கிற வழியா வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு பாட்டி எல்லாருக்கிட்டேயுமே யாசகம் கேட்டிருக்காங்க. இவர் அந்த வழியா வரும்பொழுது இவரை பிளாக் பண்ணி எனக்கு ஏதாவது யாசகம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவருக்கு பயங்கரமா கோபம் வருது. ஒன்று இவர் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அந்த பாட்டியை பார்த்து பயங்கரமாக திட்டிருக்காரு, ரொம்ப கேவலமாகவும் பேசியிருக்காரு. இதனால் அந்த பாட்டிக்கு ரொம்பவே கோவம் வந்து நான் உனக்கு பயங்கரமான சாபத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை காட்டி இந்த மரத்துலேருந்து ஒவ்வொரு கிளையாக விழும்பொழுதும் உன்னோட குடும்பத்திலேருந்து ஒவ்வொருத்தராக இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பெரிய சாபத்தையும் கொடுக்குறாங்க. நீ சொன்னாலாம் நடக்காது அப்படின்னு அவர் எதையுமே கண்டுக்காம வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்துல ஒரு புயல் வந்து அந்த மரத்துல இருக்கிற ஒரு பெரிய கலை உடஞ்சி விழுந்துருது. அடுத்த நாளே அவரோட வீட்டுல ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க. இதனால அவருக்கு ரொம்பவே பயமாகி இந்த மரத்துல இருந்து இனிமேல் எந்த கிளையும் விழக்கூடாது, அப்படி விழுந்தா எங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் இறந்துருவாங்க, அந்த பாட்டி சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை சுத்தி ஒரு பெரிய சங்கிலியால கட்டிடுறாரு. இதனாலதான் அந்த மரம் சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு. இதுதான் த செயின்ட் ஓக்கு பின்னாடி சொல்லப்படுற கதை. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.